வணக்கம். இது ஈரோத்தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் தனரூபி தனரூபன். முதலில் தலைப்புச் செய்திகள். டயாஸ்போராக்களை திருதிப்படுத்தவே டக்ளஸ் கைது, அரசை போட்டு தாக்கும் நாமல். மின்கட்டண உயர்வு ஊழியர்களுக்கு வழங்கப்படவுள்ள கொடுப்பனவு. தையிட்டியில் மக்களை அச்சுறுத்தும் அனுர அரசு, சேரும் வேலன் சுவாமிகள். நாளை ஆரம்பமாகும் பாடசாலைகள், கல்வி அமைச்சின் அறிவிப்பு. யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் 5ஆம் தேதியிலிருந்து மழை. தொடர்பான விரிவான செய்திகள். டயாஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டு தற்போது மகர சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இபிடிபியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவை நேற்றைய தினம் சந்தித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தபோது நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் அரசியல் ரீதியாக திவாலாகி வரும் அதே வேளையில் அரசியல் அடக்குமுறைகளையும் செயல்படுத்தி வருகிறது. டயஸ்போராக்களை திருத்தப்படுத்துவதற்காகவே டக்ளஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் என நாமல் குறிப்பிட்டுள்ளார். டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் ஒன்று பாதாள உலகக்குழு உறுப்பினர் வசம் சென்ற விவகாரம் தொடர்பிலேயே டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அவர் கம்பக நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை மின்சார கட்டணங்களை உயர்த்துவதன் மூலம் மின்சார சபையிலிருந்து தன்னார்வமாக முன்கூட்டியே வெளியேற தேர்ந்தெடுக்கும் பணியாளர்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்க முடியும் எனவும் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஒழுங்குமுறை ஆணையகத்திற்கு இவ்வாறு முன்மொழிந்துள்ளது. அதன் அடிப்படையில் 11.554 பில்லியன் ரூபாய்களை குறித்த பணியாளர்களுக்கு வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த கொடுப்பனவுகள் 2158 பணியாளர்களுக்கு வழங்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் சில பணியாளர்கள் 50 லட்சம் ரூபாய் வரையில் பெற்றுக் கொள்வார்கள் என மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இலங்கை மின்சார சபையின் சொத்துக்களை 6 புதிய நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறு வலுசக்தி அமைச்சு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் விவரங்களை காவல்துறையினர் பதிவு செய்தமை அனுர அரசாங்கத்திற்கு அடக்குமுறையின் வெளிப்பாடு என சிவகுரு ஆதீனத்தின் குறுமுதல்வர் தவ திரு வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். தையிட்டியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி மக்களின் காணிகளில் அத்துமீறி கட்டப்பட்ட சட்டவிரோத திசவிகாரை கட்டுமானத்தை அகற்றி மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும். இதனை வலியுறுத்தி நேற்றைய தினம் தையிட்டி விகாரைக்கு அண்மையில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது போராட்டத்திற்கு வருகை தந்தவர்களின் பெயர் மற்றும் வாகன இலக்கங்களை போலீசார் பதிவு செய்த பின்னரே அவர்களை உள்ளே செல்ல அனுமதித்திருந்தனர். இந்த நிலையில் இலங்கையில் குறிப்பாக தமிழர் பகுதிகளில் இடம்பெறும் போராட்டங்களில் கலந்து கொள்பவர்களை குறைப்பதற்காக உள ரீதியாக அச்சுறுத்தும் செயற்பாடுகளில் அரசாங்கம் இறங்கியுள்ளது. இதன் வெளிப்பாடு தையிட்டி போராட்டத்திற்கு வந்தவர்களின் விவரங்களை பதிவு செய்தமையாகும். இதன் மூலம் எதிர்காலத்தில் மக்கள் போராட்டங்களில் கலந்து கொள்ளாத வகையில் அச்சுறுத்தும் செயற்பாட்டை போலீஸ் முன்னெடுத்துள்ளது. ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமையை போராடும் உரிமையை பறிப்பது இலங்கையில் தமிழ் மக்கள் 2ஆம் தர பிரஜைகள்தான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. எனினும் அடக்குமுறைகளை கண்டு தமிழ் மக்கள் அஞ்ச மாட்டார்கள். அடக்குமுறைகள் அதிகரிக்கும் போது தமிழ் மக்கள் தாமாகவே கிளர்ந்து எழும் சூழலை போலீசாரே உருவாக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2026ஆம் கல்வியாண்டின் முதல் தவணையின் முதற்கட்ட நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகளை திறப்பது குறித்து முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி அனைத்து பாடசாலைகளும் நாளை திறக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் நாளை முதல் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என அந்த அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டின் முதல் தவணை நடவடிக்கைகள் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்று நிரூபத்திற்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கான 2025ஆம் கல்வி
கல்வியாண்டு கடந்த டிசம்பர் 22ஆம் தேதியும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு டிசம்பர் 26ஆம் தேதியும் நிறைவு செய்யப்பட்டது. டிசம்பர் 23ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்ட நிலையில் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து எதிர்வரும் நாட்களில் வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை, மாத்தளை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, கம்பஹா, கொழும்பு மற்றும் மொனராகலி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்மொழிக்கப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இலங்கையின் இலவச கல்வி முறைமைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான மாணவர் கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கல்வித்துறையில் இருந்து ஓரங்கட்டப்படும் அபாயம் உள்ளதாகவும் கூட்டமைப்பு கூறியுள்ளது. இந்த நடவடிக்கைகளை உடனடியாக தோற்கடித்து பொதுமக்கள் ஒன்றுபட வேண்டும் எனவும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பு, தேசிய மக்கள் சக்தியின் கீழ் அறிமுகப்படுத்த முயற்சிக்கும் கல்வி சீர்திருத்தங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ பின்பற்றிய கொள்கைகளை போன்றது. புதிய அரசாங்கத்தின் கீழும் அதே பழைய வேலை திட்டம் செயற்படுத்தப்படுகிறது. கல்வி முறையை நவீனமயமாக்குதல் மற்றும் மறுசீரமைப்பு செய்தல் என்ற கருப்பொருட்களுடன் இந்த சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அவை தேவையில்லாமல் மாணவர்களை தொலைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை நோக்கி தூண்டுகின்றன. இது நாட்டின் கல்வி முறையை கடுமையாக ஆபத்தில் ஆழ்த்துவதாக நம்பப்படுகிறது. இந்த கல்வி மறுசீரமைப்பு திட்டங்களில் சுமார் 200 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வெளிநாட்டு நிதி ஈடுபட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு நிகழ்ச்சி நிரல்கள், சிறிய கிராமப்புற பள்ளிகளை மூடுவதற்கும் மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை குறைப்பதற்கும் பொருளாதார சிரமங்களை கொண்ட குழந்தைகளின் கல்வி வாய்ப்புகளை மேலும் தடுப்பதற்கும் வழிவகுக்கும் அபாயம் உள்ளது என அந்த அமைப்பு கூறியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோவுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் குறித்த கவலைகளை மேற்கோள் காட்டி குறித்த எச்சரிக்கையை முன்வைத்துள்ளார். வெனிசுலாவின் தலைநகர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா ஒரு பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கையில் தற்போது நாடு கடத்தியுள்ள பின்னணியில் குறித்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. இந்த நடவடிக்கையால் ஏற்படுத்தப்படும் எந்த விளைவுகளும் குறித்து கவலைப்பட தேவையில்லை என்று கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ சமீபத்தில் கூறிய கருத்துக்கள் குறித்து கேட்டபோது செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் நேரடியாக பதிலளித்துள்ளார். குஸ்டாவுக்கு கொக்கைன் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உள்ளன. அவர் கொக்கைன் தயாரிக்கின்றார். அவர்கள் அதை அமெரிக்காவிற்கு அனுப்புகின்றார்கள். எனவே குஸ்டாவோ தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். டயாஸ்போராக்களை திருதிப்படுத்தவே டக்ளஸ் கைது, அரசை போட்டு தாக்கும் நாமல், மின்கட்டண உயர்வு ஊழியர்களுக்கு வழங்கப்படவுள்ள கொடுப்பனவு, தையிட்டியில் மக்களை அச்சுறுத்தும் அனுர அரசு, சேரும் வேலன் சுவாமிகள், நாளை ஆரம்பமாகும் பாடசாலைகள், கல்வி அமைச்சர் அறிவிப்பு, யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் 5ஆம் தேதியிலிருந்து மழை. இத்துடன் ஈரோ தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.